வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கிளாஸ் 4ல் இருக்கிற என்சிஆர்டி புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தோஸ்திக்கு போஷாக்ன்ற ஒரு லெசன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ தோஸ்துக்கு போஷாக் அப்படின்றதுனா ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ட்ரெஸ்ஸு, ஓகேவா. இங்கே வந்து கீ மாத்திரம் ஏன் இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கு, ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரலன்னா, இங்கே வந்து சங்கியா வந்திருக்கு அதனால். ஸோ இந்த கீ வந்து நம்ம எப்போ போடுவோம்னா வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணும் போது தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கீ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். एक बार नसीरुद्दीन अपने बहुत पुराने दोस्त जमाल साहब से मिले. ஸோ एक बारன்றது என்னது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம சொல்லுவோம் பார்த்தே ஒரு கதை ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி. ஸோ ஒரு தடவை வந்து என்ன ஆயிருக்கு, நசருதீன் என்றவர் வந்து தன்னுடைய ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, பகுத் புரானே தோஸ்த் தான், ரொம்ப பகுத்னா ரொம்ப, பழைய ஃப்ரெண்டுனா புரானே தோஸ்து, அவரோட பேர் என்னது ஜமால் சாஹப். சார் மிலேனா மீட் பண்ணார். யாரை மீட் பண்ணார், ஜமால் சாஹப். கிஸ்ஸே मिले, जमाल साहब से मिले. अपने पुराने दोस्त से मिलकर தன்னுடைய பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட மீட் பண்ணிவிட்டு वे बड़े खुश हुए, அவர் ரொம்ப ஹாப்பியானார். कुछ देर गपशप करने के बाद उन्होंने कहा. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம், குச் தேர் சில நொடிகளுக்கு அப்புறம், கப்சப்னா பேசிட்டு, கப்சப் கர்னே கே பாத் பேசினதுக்கப்புறம், उन्होंने कहा அவர் சொன்னார், चलो दोस्तों, चलो दोस्त நாட் दोस्तों, चलो दोस्त मोहल्ले में घूम आए. ஸோ வாங்க நம்ம ஏரியாக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணியிருந்தா, வாங்க நம்ம வந்து ஒரு சுற்றி பார்க்கலாம், எங்கள் வீடு சுற்றி பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நசருதீன் வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஜமால் சாஹப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, வாங்க நம்ம ஏரியா வந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது என்ன நடந்தது பார்க்கலாம். जमाल साहब ने जाने से मना कर दिया और कहा. सो किसने यार, जमाल साहब ने. जाने से ஸோ போகிறதுக்காக, जाने से मना कर दिया, அதை போகிறதுக்கு அவர் வந்து மனா கட்டினா வந்து இது பண்ணுறாரு, வேண்டாம் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார், அவாய்ட் பண்ணுறாரு. और कहा एंड, और ना एंड, कहा ही सेड, अपनी इस मामूली सी पोशाक में मैं लोगों से नहीं मिल सकता. அதாவது வந்து என்ன சொல்கிறாரு, நான் இந்த சாதாரண போஷாக்னா ட்ரெஸ்ஸு. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்அப் வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம ஏழையும் பணக்காரோன்றது ஒரு அந்தஸ்தை வந்து அந்த ட்ரெஸ்ஸை தான் காமிக்கும், கரெக்டுங்களா. ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏழையாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்அப் அழகாக பண்ணிட்டு போனால், பா செம்மையாக போட்டுட்டு வந்திருக்க நம்ம ட்ரெஸ்ஸு, கண்டிப்பாக இவன் வந்து பணக்கார வீட்டு பையனாக தான் இருப்பான், பணக்கார வீட்டு பொண்ணாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு நம்மளோட இது வந்து நம்ம என்ன கிளாஸு எப்படி, அதாவது கிளாஸில் என்ன லெவலில் இருக்கும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அணையிற ட்ரெஸ்ஸில் தாங்க இருக்குது. நம்ம அணையிற ட்ரெஸ்ஸு வந்து நம்மளோட பர்சனாலிட்டியையும் நம்மளோட பேக்ரவுண்டை பற்றி பேசும். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து ஜமால் சாப்னே வந்து அவங்க மொஹல்லையை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸு தான். ஸோ போஷாக் நான் இந்த போஷாக் இல்லை, இந்த இருக்கிறதுல இந்த போஷாக் இல்லை, லோகோசே நான் மக்கள், லோகோனா பீப்புள், லோகோசே நஹி மில் சக்தா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுன்னா நான் மற்றவங்களை வந்து எப்படி நல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நசீருதீன் கஹா, நசீருதீன் வந்து சொல்கிறாரு, நே கஹா பஸ் இட்னிசி பாத், ஓ இவ்வளோ தானா பேச்சுன்னு சொல்கிறாரு. नसीरुद्दीन, और निमिஷங்க, नसीरुद्दीन तुरंत उनके लिए अपनी एक भड़कीली अचकन निकाल कर लाए. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு வந்து நசீருதீன் வந்து உடனே, துரந்தனா உடனே, உன்கே லியே யாருக்காக, அவருக்காக, யாருக்கு, இந்த ஒரு நசீருதீன் ஃப்ரெண்டு ஜமால் சாப்காக, அப்படி அவரோட நசீருதீனோட ஏக் படுக்கிலி அச்கன், அதாவது வந்து ஷைனிங், அதான் அட்ராக்டிவான ஒரு ஷைனிங்கான அச்கன் வந்து கோட், அந்த மாதிரி இந்த நம்ம சுடிதான் இந்த கோட் போடுறாங்க ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அச்கன் நிக்கால் கர்லாயே और कहा சொல்கிறாரு, இசே பெஹன்லோ, இது போட்டுக்கோங்க, பெஹன்னா மீன்ஸ் அணையிறது,
इसमें तुम खूब अच्छे लगोगे, இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்கிறாரு. इसमें तुमனா நீ, அதாவது நம்ம தும்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கொடுக்கலாம். सब देखते रह जाएंगे, எல்லாரும் வந்து உங்களே பார்த்துட்டே இருப்பாங்க. பண்டன் கர் தோனோ घूमने निकल पड़े. ஸோ ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. दोस्त को लेकर नसीरुद्दीन पड़ोसी घर गए. ஸோ அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு படோசி நெய்பர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. படோசினா யார்? நெய்பர். पड़ोसी के घर गए, पड़ोसी வீட்டுக்கு போனார். नसीरुद्दीन ने पड़ोसी से कहा, नसीरुद्दीन पड़ोसी से सुना, ये मेरे खास दोस्त जमाल साहब, இவர் தான் என்னோட, அது வந்து மறந்துச்சு தான் ஜமீல்னார். ஏஹி மேரி खास दोस्त, இதுதான் என்னோட खासனா ஸ்பெஷல், இதுதான் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஜமால், இவர் வந்து ஜமால் சாப். आज कई सालों बाद इनसे मुलाकात हुई है, அதாவது இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இவர்கிட்ட வந்து மீட் பண்ணியிருக்கேன் சொல்கிறாரு. वैसे जो आजकल इन्होंने पहनी रखी है वो मेरी है. ஸோ அப்படியே வந்து அவர் என்ன ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாரோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து எந்த தான் சொல்லி இவர் வந்து பெருமையாக சொல்லிடுறாரு தன்னோட ஃப்ரெண்டை வந்து பார்த்து. ஏ சுன்கர் இதை கேட்டுட்டு ஜமால் சாப்பர் தோ மானோ கடோ பானி படுகையா, கடோ பானி படுகை இந்த வந்து முகாவரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கோவப்படுறது. ஸோ இதை கேட்டு வந்து அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டாரா. பாஹர் நிகழ்த்தே ஹி முஹ பனாக்கர் உன்னோனே நசீருதீன் சே கஹா. வெளியே கிளம்பி வந்ததும் அவர் வந்து மூஞ்ச ஒரு மாதிரி சுருக்கிக்கிட்டு வந்து நசீருதீன் கிட்ட வந்து சொல்கிறாராம். मुँह बना तुम्हारी कैसी अकल, क्या ये बताना ज़रूरी था कि ये आजकल तुम्हारी है. என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இதுன்னு சொன்னது ரொம்ப முக்கியமா, ஏ क्या ये बताना ज़रूरी है, இது சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா, क्या ये बताना ज़रूरी है कि आजकल तुम्हारी है, இந்த ட்ரெஸ் உண்டுண்டான்ட்டு. இந்த கதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. तुम्हारा पड़ोसी सोच रहा होगा कि मेरे पास अपने कपड़े ही नहीं है. ஸோ உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸே இல்லை. ஓகே, சோச் ரஹானா திங்க் பண்ணுறது, சோச் ரஹா ஹோகா கி. இங்கே பார்த்தீங்க கீ வந்துச்சுன்னா இது வந்து சென்டென்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போது அந்த கீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறோம். மேரே பாஸ் என்கிட்ட வந்து துணியே இல்லைன்னு அவர் வந்து நினச்சிட்ருப்பாருன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. நசீருதீன் ने माफ़ी मांगते हुए कहा. नसीरुद्दीन வந்து என்ன பண்ண மன்னிப்பு கேட்குறாரு. மாஃபின்னு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. கஹா கல்தி ஹோ கயி, ஸோ தப்பு நடந்துடுச்சு. அப் ஏசா நஹி கஹூங்கா, இதுக்கப்புறம் கஹூனா இதுக்கப்புறம் இது மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகேவா, ஃப்யூச்சர் டென்ஸ் கஹூங்கா, ஏசா நஹி கஹூங்கா. அப் நசீருद्दीन ने उन्हें हुसैन साहब से मिलवाने लिए गए. ஸோ இப்போ வந்து யார்கிட்ட பார்க்கறதுக்காக हुसैन साहब வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. हुसैन साहब ने गर्मजोशी से उनका स्वागत सत्कार किया. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லாவே அவர் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. जब जमाल साहब के बारे में पूछा, ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, ஜமால் சாப் வந்து கேட்குறாங்க. तो नसीरुद्दीन ने कहा, அப்போ நசீருதீன் சொல்கிறாரு, ஜமால் சாப் மேரே புரானே தோஸ்தே ஹே. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து வெல்கம் பண்ணார். ஸோ இப்போ வந்து எப்படி நடக்குது, அவர் வந்து ஜமால் சாப் பற்றி வந்து கேட்குறாரு நசீருதீன் கிட்ட. நசீருதீன் வந்து ஜமால் சாப் பற்றி சொல்கிறாரு. நசீருதீன் கஹா ஜமால் சாஹப் மேரே புரானே தோஸ்தே. என்ன சொல்கிறாரு, ஜமால் சாப் வந்து என்னோட பழைய, और इन्होंने जो आजकल पहनी है वो इनका अपनी ही है. ஸோ இவர் வந்து எந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு அந்த ட்ரெஸ் வந்து அது அவரு தான் சொல்கிறாரு இங்கே வந்து. ஜமால் சாப் ஃபிர் நாராஜ் ஹோ கயே. ஜமால் சாப் மறுபடியும் வந்து குச்சினார். बाहर आकर बोले, ஸோ बाहरனா வெளியே வந்து சொல்கிறாரு. झूठ बोलने को किसने कहा था तुमसे, झूठனா பொய் பேசுறதுக்கு யார் சொன்னாங்க உங்ககிட்டன்னு சொல்லி கேட்குறாரு. क्यों, नसीरुद्दीन ने कहा. नसीरुद्दीन வந்து ஏன் என்னாச்சு, वाई, तुमने जैसा चाहा मैंने वैसा तो किया कहा. ஓகே, तुमने जैसा நீங்கள் எப்படி விருப்பம் பட்டீங்களோ, मैंने நானும் वैसा ही तो कहा அப்படி தானே நானும் சொன்னேன் சொல்கிறாரு. पोशाक की बात कहे बिना, अதாவது पोशाक की बात कहे बिना काम नहीं चलता क्या. ஸோ வித்தவுட் யூஸிங் தட் வேர்ட்ஸ் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரியே இருக்காதான்னு கேட்குறாரு. சரியா, பினா காம் நஹி சொல்லிட்டா அதை உங்களுக்கு வேலை நடக்காதா, இந்த போஷாக்னு ஒரு பேரை எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை நடக்குமா, உங்களுக்கு பேசின போல் இருக்குமா சொல்லி கேட்குறாரு. உஸ்கே பாரேமே
उसके बारे में न कहना ही अच्छा है, ஜமால் சாஹப் ने समझाया. ஸோ ஜமால் சாப் வந்து அவர் என்ன இதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, புரிய வைக்கிறாரு. ஜஹம் நெக்ஸ்ட்டு தொண்டை வலிக்குதுங்க, அதனால் வரமாறுது. ஜமால் சாப் को लेकर नसरुद्दीन आगे बढ़े. ஸோ வந்து என்ன பண்ணாங்க, ஜமால் சாப்பை கூட்டிகிட்டு ஜமால் சாப்பும் நசருதீனும் வந்து ஜமால் சாப் को लेकर நசருதீன் ஜமால் சாப்பை எடுத்து நசருதீன் வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. கபி ஏக் அந்நிய படுசி மில்கை. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அதாவது படுசி நெய்பர் வந்து கிடைக்கிறாரு. நசருதீன் ने ஜமால் சாப் கா பரிச்சை உன்சே கர்வாயா. நசருதீன் வந்து என்ன பண்ணுறாரு, ஜமால் சாவோட இன்ட்ரடக்ஷன் பற்றி வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவர் வந்து ஜமால் சாப் வந்து நசருதீன் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. தபி ஏக் படுஸ் அந்நிய படுசி இன்னொரு நெய்பர் வந்து கிடைக்கிறாரு. நசருதீன் ஜமால் சாப்க்கு ஜமால் சாப் கா பரிச்சை கியா. ஸோ நசருதீன் வந்து என்ன பண்ணுறாரு, ஜமால் சாப்பை பற்றி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பரிச்சையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவரை பற்றி. உஸ்னே கர்வாயா मैं आपका परिचय अपने पुराने दोस्त से करवा दूँ. ஸோ நான் ஆப்கா பரிச்சை உங்களோட பரிச்சயம் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு, அதான் பழைய ஃப்ரெண்டு அப்பனே புராணே தோஸ்து என்னோட பழைய ஃப்ரெண்டு கூட வந்து பண்ணி வைக்கிறேன் சொல்கிறேன். ये तो यह है जमाल साहब और इन्होंने जो आजकल पहनी है उसके बारे में मैं चुप रही तो अच्छा है. அதாவது என்ன சொல்கிறாங்க வந்து ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மே ஆப்கா பரிச்சை உங்களை பற்றி உங்களோட இன்ட்ரடியூஷன் பற்றி அப்பனே புராணே தோத்ஸே கர்வாதும் என்னோட பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. கரெக்டுங்களா? यह है ஜமால் சாஹப் और इन्होंने जो आजकल पहनी है. இவர் தான் ஜமால் சாஹப். ஓகேங்களா? இவர் யார்? ஜமால் சாஹப். और इन्होंने இவர் வந்து जो आजकल पहनी है. ஸோ இவங்க வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்களோ उसके बारे में मैं चुप ही रहूँ तो अच्छा है. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் கம்முன்னு இருந்தால் இதுவே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. யார்? நசருதீன் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கதை வந்து எங்கே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி கதை மாதிரி இருக்குது, ஞாபகம் இருக்கா? ஸோ படையப்பாவில் வரும், ஞாபகம் இருக்கா? செந்திலும் அந்த ரஜினியும் வந்து போகிற கதை, அந்த கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எதனா ஒரு தானம் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா, இந்த லெசனில் மோரல் ஆஃப் ஸ்டோரி அதுதான். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லி காமிக்கக்கூடாது, நான் என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன். நாளைக்கு சண்டே வந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லி காமிக்கக்கூடாது, நான் என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹர்ட், என்னடா இது இப்படி குத்தி காமிக்கிறாங்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எதுவுமே வந்து யார்கிட்டையும் குத்தி காமிக்காமல் இருக்கிறது தான் இந்த லெசனோட நம்மளுக்கு மோரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகேங்களா? இந்த லெசன் பிடிச்சிருந்தா ஸோ அங்கங்கே நான் மிஸ்டேக் பண்ணி தான் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, பாய் பாய்.